அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோட தொடர்ச்சியை பார்க்கலாம். தஜ்ஜால் பிறவி குருடரையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான், இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான், மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்பான். யாரேனும் நீதான் என் இறைவன் என்று கூறினால் அவன் சோதனையை தொற்றுவிட்டான். அல்லாஹ் தான் என் இறைவன் என்று யார் கூறி அதிலேயே மரணித்து விடுகிறாரோ அவர்தான் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து விடுபட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மத் 19292. அவனை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும்போது அவனிடம் மலை போல் ரொட்டி இருக்கும். அவனிடம் 2 நதிகள் இருக்கும். ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான், இன்னொன்றை நரகம் என்பான். அவன் சொர்க்கம் என்று குறிப்பிடும் நதியில் உண்மையில் நரகமாகும், அவன் நரகம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் சொர்க்கமாகும். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான், மக்கள் பார்க்கும் வகையில் மழை பெய்யும். இதை கடவுள் தவிர வேறு யாரும் செய்ய முடியுமா என்று கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மத் 14426. தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நீரும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அதை சுவைமிக்க குளி நீராகும். உங்களில் யாரேனும் அந்த நிலையை அடைந்திருந்தால் நெருப்பு என்று காண்பதில் விளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7130. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.